ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது திருச்சியை சேர்ந்த கீழவயலூர் கோயில் பாபாவுடைய ஒரு சூப்பரான மிராக்கல் தான். அந்த கோயிலுடைய பக்தர் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு, அவங்களுக்கு பிரசவ நேரத்துல பாபா எப்படி கூடவே இருந்து உதவி பண்ணாரு. அது கூடவே அதுக்கப்புறம் அவங்களுக்கு சில இடைஞ்சல்கள் எல்லாம் வருது. அந்த இடைஞ்சல்கள் எதை குறிக்குது? பாபா சில தடைக்கற்கள் போடுறாரு. அந்த தடங்கல்கள் அதெல்லாம் எதை குறிக்குது, எதனால பாபா இதை செய்யறாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாம் குறிக்கிற மாதிரி ஒரு அருமையான அற்புதத்தை தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை நீங்க சேனலை முதல் தடவை பாக்குறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. திருச்சியை சேர்ந்த ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பொண்ணு இந்த மிராக்களை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த பொண்ணு பாபாவுடைய பக்தை தான். கீழவயலூர் கோயிலுக்கும் போயிட்டு வந்து ஒரு பக்த யானை இருக்காங்க. அவங்க சமீபமா அவங்களுக்கு திருமணமாகி பிரசவ நேரத்துக்கு அவங்க பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. பிரெக்னென்ட் ஆன போதே அவங்களுக்கு பாபாவை அவங்க பூஜிக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா எல்லாரும் நல்ல முறையில எனக்கு பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களுக்கு சிசேரியன் தான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி முடிவும் ஆகுது. ஸோ பிரெக்னன்சில எந்த ஒரு காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லை, நல்லா ஸ்மூத்தா நடக்குது. டெலிவரி டேட் அவங்களுக்கு நெருங்குது. டெலிவரி டேட் வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பயம் வருது. நம்மளால சரியா குழந்தை பெத்துக்க முடியுமா, ஏதாவது ஆயிருமா அப்படின்னு. முன்னத்த நாள் வரைக்கும் வீட்டுல பூஜை பண்றாங்க, பாபாவுக்கு நெய்வேத்தியம் பண்றாங்க, முருகனையும் வேண்டிக்கிறாங்க, பாபாவையும் வேண்டிக்கிறாங்க, மனசார பிரார்த்தனை பண்றாங்க. எனக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸும் இல்லாம எனக்கு பிரெக்னன்சி அதாவது டெலிவரி எனக்கு ஆகணும், அதுக்கு நீங்க தான் எனக்கு துணை புரியணும் அப்படின்னு வேண்டுறாங்க. பாபா ஒவ்வொரு இடத்துலயும் பாசிட்டிவ் சைன் கொடுத்துட்டே வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சோ எல்லா இடத்துலயும் ஒரு ஹோப் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு, பாசிட்டிவ் சைன் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காரு. அது அவங்களுக்கு ஒரு மாதிரி தெம்பா இருந்திருக்கு. சோ நல்லபடியா இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெலிவரிக்காக அவங்க போய் அட்மிட் ஆகுறாங்க. இவங்க போய் அட்மிட் ஆன அந்த ஹாஸ்பிட்டல் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்றாங்க. லக்கீலி இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. வியாழக்கிழமை நாளும் சனிக்கிழமை நாளும் பாபாவுக்கு வியாழக்கிழமை நாள் பூஜையும், பெருமாளுக்கு சனிக்கிழமை நாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல பூஜையும், அந்த ஹாஸ்பிட்டல் முழுக்க என்னைக்குமே எப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு நறுமணத்தோட, ஊதுபத்தி நறுமணத்தோடவே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்குமா. பார்த்தா ஹாஸ்பிட்டல் மாதிரியே இருக்காது, கோயில் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. சோ அங்க பாபாவோடைய விக்கிரகமும் இருக்கு போல. சோ இவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு மாதிரி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்ஸ்டன்ஸோட ஒரு கோயில் போற ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரு ஹாஸ்பிட்டல் அது. சோ ஹாஸ்பிட்டலுக்கு போற இடத்துல இவங்க சிசேரியனுக்காக இவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்குறாங்க. இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இவங்க ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள திரும்புறாங்க. அந்த இடத்துல ஷாக்கிங்கா இவங்களுக்கு ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயே கீழவயலூர் பாபாவோடைய கேலண்டர் தென்படுது. கண்ணுக்கு முன்னாடியே கீழவயலூர் பாபாவும் தென்ஷிரடி பாபாவும் ரெண்டு பேர்த்தோடைய போட்டோவும் இவங்க கண்ணுக்கு தென்படுது. சோ பாபா அந்த இடத்துலயே நான் உனக்கு இருக்கேன், உன் கூட இருக்கேன் அப்படின்னு உணர்த்திருக்காரு. சோ இவங்க கீழவயலூர் பாபாவுடைய பக்தர். திருச்சியில இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல கீழவயலூர் பாபாவுடைய கேலண்டரே அந்த இடத்துல இருந்தது இவங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்திருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் பாபா இருக்கலாம், ஆனா ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர். சோ இவங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண இடத்துல பாபாவுடைய கேலண்டர் இருந்ததாகவும் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் பாபா இருந்ததை இவங்க கவனிச்சிருக்காங்க. சோ அதை பார்க்கும்போது அவங்க ரொம்ப எமோஷன் ஆகி அழுதுன்னு சொன்னாங்க. சோ கண்ணில் கண்ணீரோட டெலிவரி நல்லபடியா நடந்துருச்சு. டெலிவரிக்கு அப்புறம் இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா குழந்தைக்கு பால் கொடுக்க ஸ்வேதாவுக்கு பால் சுரக்கல. சோ அந்த ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்க்கல. அந்த நேரத்துல குழந்தைக்கு பால் தரணும், ஆனா பால் சுரக்கல. சோ இதனால ஸ்வேதாவுடைய அம்மா பாபா கிட்ட, கீழவயலூர் பாபா கிட்ட வேண்டிக்கிறாங்க, எனக்கு நீங்க குழந்தைக்கு நல்லபடியா பால் கொடுக்கணும், சோ பால் சுரக்கணும், பொண்ணுக்கு பால் சுரந்தது அப்படின்னா நான் அரிசி மூட்டை வாங்கி தரேன் அப்படின்னு ஸ்வேதாவுடைய அம்மா கீழவயலூர் பாபாவை நினைச்சு வேண்டுனதுதான் தாமதம். அடுத்த வினாடியே ஸ்வேதாவுக்கு பால் சுரக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு அழகான ஒரு விஷயம்னு பாருங்க. பால் சுரக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் குழந்தைக்கு பால் கொடுக்கறாங்க. குழந்தை நல்லபடியா குடிக்குது. நல்லபடியா இவங்க பேரண்டிங்கும் பண்றாங்க. டெலிவரி முடிஞ்சு குழந்தைய எடுத்து வீட்டுக்கு சில நாட்கள் இப்படியே போகும்போது இவங்க பேரண்டிங்லயே இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால, ஃபுல் ஃபோக்கஸ்டா அதுல இருந்ததுனால
அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு பாத்தீங்கன்னா குழந்தை அழ ஆரம்பிக்குது. எதுக்காக அழுகுதுன்னு தெரியல. இவங்க பால் குடுக்கறாங்க, குடுத்தா அது குடிச்சாலும் அழுது, காலையிலயும் அழுகுது, மத்தியானமும் அழுகுது, நைட்டு விடிய விடிய அழுதுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு அதோடைய காரணம் புரியல. ஒரு கட்டத்துக்கு மேல ஸ்வேதாவுக்கும் பால் குறைய ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறது தான் அந்த இடத்துல காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம். இந்த மாதிரி நடக்கும் போதுதான் ஸ்வேதாவுடைய அம்மா சொல்றாங்க, நம்ம கீழவயலூர் பாபாவுக்கு அரிசி மூட்டை வாங்கி தரணும்ல, அது கொடுக்காததுனாலதான் குழந்தை இப்படி அழுகுதோ அப்படின்னு அவங்களுக்கு மனசுக்குள்ள படுது. இவங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்ட அவங்க சொன்னாலும் யாருக்குமே அரிசி மூட்டைய போய் வாங்கி கொடுக்கறதுக்கு நேரம் இல்லாமையே அது தாமதமாகுது, தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்துல இந்த முதல்ல அந்த குழந்தை அழுதுகிட்டே தான் இருந்திருக்கு. சோ அப்பவே அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, கீழவயலூர் கோயிலுக்கு நம்ம அரிசி மூட்டை வாங்கி தரணும், நான் வேண்டியிருக்கேன், அதனால அதை வாங்கி கொடுத்துருங்க, எங்கனால போக முடியல. சோ யாரோ ஒருத்தர், அதாவது ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட் இல்லைன்னா ஸ்வேதாவுடைய அப்பா, இப்படி யாரோ ஒருத்தர் போய் வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லும் போது சரி சரின்னு தள்ளி போயிட்டே இருக்கு. கொஞ்ச நாள்ல ஸ்வேதாவுக்கே பால் சுரக்கிறதும் அப்படியே குறைய ஆரம்பிக்குது. அந்த நேரத்துலதான் அவங்க ரொம்ப சீரியஸா அதை திங்க் பண்றாங்க. இவ்வளவு தூரம் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உண்டாகுது, இவ்வளவு நாள் வந்துகிட்டு இருந்தது இப்ப நடக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட் சரி நான் போய் கீழவயலூர் கோயில்ல அரிசி மூட்டைய வாங்கி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அவரு முடிவு பண்றாரு. அவரு முடிவு பண்ணதுதான் தாமதம், இவங்க எடுத்த முடிவு சரிதான். அதாவது இவங்க சரியாதான் இந்த குறிப்பை புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கறத உணர்த்துற மாதிரியே ஸ்வேதாவுடைய வீட்டு வாசல்ல இவங்க முடிவெடுத்த அடுத்த நொடியே இவங்க வீட்டு வாசல்ல பாபாவோடைய வண்டி ஒண்ணு வாசல்லையே காத்திருந்து நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன ஒரு விஷயம்னு பாருங்க. ஏன் அப்படின்னா இது அவங்களுக்கு ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா தோணி இருக்கு அப்படின்னா, இவங்க வீடு இன்டீரியரான ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் அந்த இடத்துல பாபாவோடைய வண்டி வர்றது ரொம்ப ரொம்ப ரேர் அப்படிங்கிறாங்க. அவ்வளவு சாதாரணமா அவ்வளவு சீக்கிரமா எங்க ஏரியால எங்க வீட்டுக்கிட்ட பாபாவோடைய வண்டியை நாங்க பார்க்கவே முடியாது. ஆனா என்னைக்கு நாங்க ஒருவேளை நம்ம அரிசி மூட்டை வாங்கி தரோம்னு வேண்டி இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் வாங்கி தராததுனாலதான் இந்த மாதிரி குழப்பங்கள் எல்லாம் ஏற்படுதோ அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி அவங்க நினைச்சு நம்ம இன்னைக்கு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ண அடுத்த நொடியே நீ முடிவு பண்ணது சரிதான் அப்படின்னு சொல்ற மாதிரி பாபாவுடைய வண்டி அவங்க வீட்டு வாசல்ல நிக்குது. சோ இவங்க அது பார்த்தோன்னே பயங்கரமா அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. அடுத்த வினாடியே தாமதிக்காம உடனடியா வீட்டுல இருந்து கிளம்பி போய் ஸ்வேதாவுடைய ஹஸ்பண்ட் கோயில்ல போய் அரிசி மூட்டைய வாங்கி கொடுக்கறாரு. அங்க அரிசி மூட்டை வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய எல்லா காம்ப்ளிகேஷன்ஸும் சரியாக ஆரம்பிச்சிருக்கு. ஸ்வேதாவுக்கு பால் நல்ல முறையில சுரக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த குழந்தையும் அலறுத நிறுத்திருச்சு அப்படிங்கறதுதான் விஷயமே. பால் குடித்தாலும் அழுவும், சாப்பிட்டாலும் அழுவும், குடிக்கலினாலும் அழுவும், நல்லா தூங்கினாலும் அழுவும். எதுக்கு அழுகுது அப்படின்னு இவங்களால கண்டுபிடிக்கவே முடியாத சூழ்நிலையில என்ன வேண்டுனாங்களோ அந்த வேண்டுதலுக்கு தகுந்த மாதிரி கோயில்ல போய் அந்த வேண்டுதலை நிறைவேற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தை அழுவதை நிறுத்தி விட்டது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவுடைய முக்கியமான மிராக்கிள். சோ இந்த இடத்துல அவங்க சரியான நேரத்துல அந்த குறிப்பை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா கோயில் அப்படிங்கிற போது பாபா மட்டும் இல்ல, எந்த ஒரு சாமிக்கும் நம்ம ஒரு வேண்டுதல் வச்சோம்னா அதை உடனடியா நிறைவேற்றணும். எப்ப நிறைவேற்றணும்னா நம்ம எதுக்காக வேண்டுறோமோ அந்த வேண்டுதல் நடந்துருச்சு அப்படின்னா உடனடியா நம்ம என்ன வேண்டணுமோ அதை நிறைவேற்றிடணும். அது நிறைவேற்ற தாமதம் ஆகிட்டே இருந்தது அப்படின்னா அந்த இறைவன் நமக்கு நினைவூட்டுவார். அது பாபா மட்டும் இல்ல, இப்ப இந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது அப்படின்னா நமக்கு எந்த காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தாலும் அது எதனால வருதுன்னு நம்ம யோசிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது மறந்துட்டோமா, விட்டு போச்சா, அந்த மாதிரி மிச்சம் சச்சங்களை எல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே நமக்கு விடை கிடைக்கும். இந்த மாதிரி தடைக்கற்கள் போடுறதே கடவுள் நமக்கு நினைவூட்டத்தான். அதாவது நீ எனக்கு இதை செய்யறேன்னு வேண்டியிருந்தல அதை செய் அப்படின்னு நமக்கு நினைவூட்டதான் அதை கடவுள் செய்யறாரே தவிர இது ஒரு பெரிய இடைஞ்சலாகவோ ஒரு நமக்கு தொந்தரவு கொடுக்கறதுக்காக கடவுள் இதை செய்யறது இல்ல. நம்ம வேண்டுனதை செஞ்சிடணும். அது செய்ய நம்ம தாமதம் ஆகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய தேவையில்லாத கர்ம வினைகள் தேவையில்லாம நமக்கு அது சூழ்ச்சியா செயல்படும். அந்த நேரத்துல நம்ம கடவுளுக்கு செய்யறது செஞ்சுட்டோம் அப்படின்னா
அந்த வினைகள் வந்து அந்த இடத்துல அறுபற்றும். அதுக்காக தான் கடவுள் வந்து நம்மளுக்கு அதை நினைவுபடுத்தி நீ எனக்கு செய்ய வேண்டியதை செஞ்சிரு, இல்ல நான் அடுத்தடுத்து உனக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் பெருசாயிட்டே இருக்கும், அதுல இருந்து உன்னை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாயிரும் அப்படிங்கறத நினைவூட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்ப்ளிகேஷன்ஸை வந்து கடவுள் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரிதான் பாபாவும் பண்ணியிருக்காரு. இறைவன் நமக்கு நினைவூட்டி நம்ம கையால ஒரு விஷயத்த வாங்குறாரு அப்படின்னாலே பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது. எல்லாருக்கு கையாலையும் இறைவன் வந்து எனக்கு இது கொடு அது கொடு அப்படின்னு கேட்டு வாங்க மாட்டாரு. யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கோ, யாருக்கு அந்த புண்ணியம் இருக்கோ அவங்க கையால மட்டும்தான் இறைவன் வாங்குவாரு. சோ இந்த நிமிஷம் உங்களுக்கு கடவுள் வந்து நினைவூட்டுறாரு, நீ எனக்கு இது வேண்டியிருக்கேல இதை செய் அப்படின்னு நினைவூட்டுறாரு. நானே அதுக்கே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வேணும்னு தான் நினைப்பேன். ஏன்னா புண்ணியம் செய்தவர்களுக்கு மட்டுமே இறைவனை வணங்குவதற்கான பாக்கியமும் வாய்ப்பும் கிடைக்கும். அவர்களுக்கு மட்டும்தான் கடவுளுக்கு சேவை செய்யற பாக்கியமும் கிடைக்கும். வேண்டுதலை நிறைவேற்றுறதுக்கான அந்த பாக்கியமும் அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். எத்தனையோ பேர் வேண்டுதல் வேண்டியும் அதை செய்ய முடியாம அதை செய்யறதுக்குள்ளாயே எக்கச்சக்க தடங்கள் வந்து அதை செய்ய முடியாம தவிப்பாங்க. ஏன்னா அந்த கர்ம வினைகள் அவங்கள தடுக்கும். சோ வேண்டுனதை நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு சரியான சூழ்நிலைகளும் நேரமும் அமைஞ்சு வருது அப்படின்னாலே அதுவே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் தான் சொல்லணும். அதுதான் ஸ்வேதாவுடைய விஷயத்துல நடந்திருக்கு. ஸ்வேதா என்ன சொல்றாங்கன்னா, த்ரூ அவுட் த பிரெக்னன்சி பீரியட்ல ஒவ்வொரு இடத்துலயும் பாபா என் கூடவே இருந்ததை என்னால உணர முடிஞ்சுது. ஒரு அப்பா மாதிரி ஒரு அம்மா மாதிரி அவர் என் கூடவே இருந்தாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போனா பாபா இருப்பாரு, ட்ரெஸ்ஸிங் ரூம்ல பாபா இருந்தாரு, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ளேயும் பாபா இருந்தாரு. நான் கிளம்புறதுக்கு முன்னாடியும் பாபாவை வணங்கி பாபாவுக்கு நைவேத்தியம் வச்சு எல்லா பூஜையும் பண்ணி அதுக்கப்புறம் தான் கிளம்பினேன். அதே மாதிரி எனக்கு குழந்தைக்கு பாலே இல்லாத போது அவரை வேண்டுனதுக்கு அப்புறம், கீழவேலூர் பாபாவுக்கு வேண்டுனதுக்கு அப்புறம் தான் எனக்கு பால் கூட சுரந்து என் குழந்தை நல்லபடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த பிரெக்னன்சியில த்ரூ அவுட் ஜேர்னில எனக்கு பாபா ஒவ்வொரு நிமிஷமும் அவ்வளோ வந்து ரொம்ப, அதாவது ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கும், அது உடனே சரியாயிரும். எப்படி நடந்தது, இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, எப்படி இவ்வளவு ஸ்மூத்தா நடந்ததுன்னு எனக்கே தெரியாத மாதிரி அவ்வளவு ரொம்ப ஃப்ரீயா ரொம்ப ஸ்மூத்தா எனக்கு வந்து இந்த காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம இந்த பிரெக்னன்சி வந்து ரொம்ப ஸ்மூத்தா எனக்கு நடந்ததுக்கு காரணமே பாபா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க பிரெக்னன்சில டெலிவரிக்கு அப்புறம் சீக்கிரம் ரெக்கவரி ஆகி சீக்கிரமா குழந்தைய பேரண்டிங் பண்ணவும் அவங்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணமே பாபா தான். ஸோ பாபா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம், பாபாவை நம்ம வேண்டுறோம் வணங்குறோம் சொல்றோம் அப்படின்னா அவருக்கு நம்ம என்ன வேண்டுறோமோ அதை செஞ்சிடணும். இப்ப கீழவேலூர் பாபாவுக்கும் அப்படிதான். நிறைய பேர் யாராவது வேண்டியிருப்பீங்க, வேண்டுதல் வேண்டி அது நடக்காம இல்ல நடக்குதோ, உங்க மனசு சொல்லுது இதை செஞ்சிடணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமா அது உடனடியா நம்ம செஞ்சிடறது நல்லது. சோ அதுதான் கீழவேலூர் பாபாவுடைய விஷயத்துல அது நடந்திருக்கு. ஸ்வேதா விஷயத்துல அதான் நடந்திருக்கு. சோ கீழவேலூர் பாபா எந்த அளவுக்கு அதை நினைவூட்டி அவரை வேண்டினதுக்கு அப்புறம் அந்த குழந்தையையும் அவர் பார்த்துக்கிட்டாரு, குழந்தையோட அம்மாவையும் பார்த்துக்கிட்டாரு. அதே சமயத்துல தனக்கு என்ன வேணுமோ அதையும் நினைவூட்டி அவங்க கிட்ட இருந்து அந்த பொருளையும் அன்னதானத்துக்காக அந்த பொருளையும் அவர் வாங்கிக்கிட்டாரு. ஸோ அன்னதானம் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அழகான விஷயம் இல்லையா? அன்னதானம் எல்லாருனாலையும் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அன்னதானம் பண்றதுக்கு ஒருத்தங்கனால செலவு பண்ண முடியுது, இல்ல அரிசி மூட்டை வாங்கி தர முடியுது, காசு தர முடியுது அப்படின்னாலே அதுவே ஒரு பெரிய பாக்கியம் தான் நான் சொல்லுவேன். அந்த பாக்கியம் ஸ்வேதாவுக்கு கிடைச்சதும் அவங்களோட த்ரூ அவுட் பிரெக்னன்சி ஜேர்னில பாபா இந்த அளவுக்கு கூட இருந்து உதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து இந்த மிராக்கிள் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. இப்படி ஒரு அழகான மிராக்கிள் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.